த்ரிஷா 13 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக திகழ்கிறார். சமீப காலத்து சினிமாவில் இவ்வளவு ஆண்டுகள் தாக்குப்பிடித்த முதல் நடிகை இவராக தான் இருக்கும். தனிப்பட்ட முறையில் மிகவும் தனிமை விரும்பி, தன் தோழிகள், நெருக்கமான நண்பர்களை தவிர வேறு யாருடனும் அத்தனை சீக்கிரம் பழகாதவர் என்றாலும், நடிப்பு என்று வந்துவிட்டால் 100% கொடுத்த வார்த்தையையும் போட்ட ஒப்பந்தத்தையும் மதிப்பவர் என்ற பெயர் த்ரிஷாவிற்கு உண்டா? அதற்கு ஒரு உதாரணம் சமீபத்தில் நடந்ததா? லயன் என்ற தெலுங்கு படத்தில் பாலகிருஷ்ணாவிற்கு ஜோடியாக நடித்துக் கொண்டிருக்கிறார் த்ரிஷா. தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா இரட்டை வேடத்தில் நடித்துள்ள படம் லயன். இன்னொரு கதாநாயகியாக ராதிகா ஆப்தே நடித்துள்ளார். சத்யதேவ் இதனை இயக்கியுள்ளார். இப்படத்தில் நடிகர் பாலகிருஷ்ணா போலீஸாக நடித்துள்ளார். நடிகர் பாலகிருஷ்ணாவின் 98வது படம் இது என்பது குறிப்பிடத்தக்கதா. மணி சர்மா இசையமைத்துள்ளார். ருத்ரபதி ரமண ராவ் தயாரிக்கிறார். தெலுங்கு திரையுலகமே ஆவலுடன் எதிர்பார்க்கும் இந்த படம் உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக இருக்கிறதா. இப்படத்தில் நடிகர் த்ரிஷாவிற்கும் நடிகர் பாலகிருஷ்ணாவிற்கும் நெருக்கமான முத்தக்காட்சி ஒன்று இடம்பெற்றுள்ளதாம். இது பற்றி இயக்குனர் சத்யதேவ் த்ரிஷாவிடம் ஒப்பந்தம் போடும் போதே கூறியிருந்தாராம். ஆனால் இதுவரை அந்த காட்சியை எடுக்காமல் இருந்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட படப்பிடிப்பு முடியும் தருவாயில்தான் இந்த முத்த காட்சி பற்றி தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை த்ரிஷா மறுத்தால் வேறு டூப் வைத்து சமாளித்துக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருந்தார்களாம். ஆனால் த்ரிஷாவோ மறுப்பு எதுவும் சொல்லாமல் அந்த காட்சியை நடித்து கொடுத்தாராம். இதனால்தான் திருமணம் நிச்சயமான பிறகும் த்ரிஷாவிற்கு மவுசு குறையவில்லை. முன்பை விட இன்னும் பிஸியாக அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார் என புகழ்கிறது லயன் யூனிட்.